ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சென்னா ஊற வச்சேன் நைட்டை. அதை இப்போது குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிடலாம். இங்கே வந்து சாப்பாடு வந்து வெந்துன்ருக்கு. அரிசி போட்ட குண்டால் அது வெந்துன்ருக்கு. அது வேகட்டும். அதுக்குள்ளே வந்து கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆட் பண்ணிக்கிறேன் 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இது களை கொட்டுக்கணும். அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் பொட்டேட்டோ. அது நல்லா கலக்க போட்டு மூடிடலாம். பொட்டேட்டோவை உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சாதம் வெந்துருக்கு. இந்த பக்கம் வந்து இது சென்னா வச்சுருந்தோம்ல, அது விசில் வந்துருக்கு. நல்லா வெந்துருக்கு. சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டு மூடி வைக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். தேங்காய் ஒரு பிடி போட்டாச்சு. ஒரு அரை கைப்பிடி அளவு ஒற்றைக்கடலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இதில் 2 பூண்டு போட்டு மிக்சியில் வந்து தேங்காய் போட்டு எடுத்துட்டா தேங்காய் சட்னி ரெடி. இப்போ வந்து லெமன் ரைஸ். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு 75% வந்தாச்சு. இப்போ இதில் குழம்புது மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து அந்த சூட்லேயே வந்து அந்த பச்சை வாசம்லாம் போய் வெந்துடும். லெமன் ரைஸ் வந்து கடாய் வச்சாச்சு. அதை இது இருக்காது ஆயில், அதை கொஞ்சம் இது பண்ணி வச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சாச்சு. அதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணோடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணோடனே இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். ஆயில் ஊற்றாச்சு. கடுகு போட்டாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம் போட்டாச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. இஞ்சி ஒரு குட்டி பீஸ் ஒன்று துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா வந்து காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. சாதம் வச்சுக்கலாம். சாதம் வச்சிட்டோம்னா லஞ்ச் வேலை முடிஞ்சது. இப்போ தோசை மட்டும் ஊற்றிட்டா முடிஞ்ச நல்லா வேலையும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து சென்னா இருக்குது. அந்த சென்னாக்கு வந்து ஆயில் போட்டாச்சு கடாயில். அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. இங்கே சட்னிக்கு வந்து வச்சுருக்கேன், அதுக்கும் கடுகு போட்டாச்சு. இப்போ இது பொரிஞ்சுன்னு இருக்குது. இதிலே வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சட்னிக்குள்ளதுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்கிறத வந்து தாளிப்பை வந்து சட்னியில் எடுத்து போட்டுறேன். இப்போ தாளிப்பில் வந்து நல்லா எடுத்து போடுறேன். வச்சு இப்போ அதில் வந்து நான் ஒரு பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் சென்னால். அப்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் இப்போ ரெடி பண்ணி சொல்கிறேன். இப்போ சென்னா ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கூல் லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து லெமன் ரைஸு, சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, ஸ்நாக்ஸ் வந்து சென்னா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.